இன்னைக்கான மார்க்கெட் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஸ்டாக் எல்லாமே நல்ல ஒரு சைடுவேஸில் வந்து போயிருக்காங்க. பேங்க் நிஃப்டி மட்டும் ஒரு 160 புள்ளி பாசிட்டிவாக வந்து முடிஞ்சிருக்கு. நம்ம கொடுத்துருந்த பாயிண்டை வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நல்ல ஒரு அப்ட்ரெண்டில் வந்து போவாங்க. பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா என்ட்ரி வந்து கொடுக்கலாம். இந்த வாரத்தில் பெருசாக வந்து ப்ராஃபிட்டை வந்து பண்ண முடியலைங்க. இன்றைக்கி என்ட்ரி வந்து கிடைக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் என்ட்ரி வந்து கிடைக்கல. பேங்க் நிஃப்டியில் வந்து கிடச்சிச்சு. ஆனால் நான் பேங்க் நிஃப்டியில் வந்து என்ட்ரி கொடுக்க முடிவு பண்ணிட்டேன். சென்செக்ஸில் வந்து என்ட்ரி கொடுக்கலாம், நிஃப்டியில் வந்து என்ட்ரி கொடுக்கலாம் சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ரெண்டுலேயுமே வந்து பிரேக் அவுட்டே வந்து நடக்கலைங்க. இதே மாதிரி ஒரு 400-500 நாட்கள் கூட எனக்கு என்ட்ரி வந்து கிடைக்காம இருந்திருக்கு இந்த 5 வருஷத்தில். உங்களுக்கு தெரியும் இல்லையா, பங்குச்சந்தை அப்படிங்கிறது நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் போகும், இல்லைனா டவுன் ட்ரெண்டில் போகும், இல்லைனா நல்ல ஒரு சைடுவேஸில் வந்து போகும். இந்த 3 வந்து காமன், சரிங்களா? இல்லை அப்படின்னா ஒரு ஏ டைப்பில் போகும், நல்லா மேலே வந்துட்டு கீழே வந்துடுவாங்க, இல்லைனா கீழே போயிட்டு மேலே வருவாங்க. இதை நீங்கள் ஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை வச்சு நீங்கள் ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சி லாபம் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாங்க. அதில் ஒன்று தான் சைடுவேஸ். இன்றைக்கான மார்க்கெட்டில் வந்து சைடுவேஸில் வந்து போயிருக்காங்க. இப்படி போச்சு அப்படின்னா ட்ரேடு வந்து பண்ண முடியாது. மற்ற நாளில் கூட நம்ம ப்ரீவியஸ் டேலோலாம் வந்து வரைஞ்சி நம்ம ட்ரேடு வந்து பண்ண முடியும். ஆனால் இன்றைக்கி சைடுவேஸில் போணுச்சு அப்படிங்கிறதுனால ட்ரேடு வந்து பண்ண முடியாது, சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நாளைக்கான மார்க்கெட்டில் முக்கியமான ப்ரீவியஸ் கை எது, முக்கியமான ப்ரீவியஸ் லோ எது, பங்குச்சந்தை அப் ட்ரெண்டுக்கு வந்து திரும்பின மாதிரி தெரியுது, மேலே வந்துச்சுன்னா எது வரைக்கும் வந்து வரலாம், எந்த பாயிண்ட் வந்து முக்கியமான பாயிண்ட்னு சொல்லி நம்ம எல்லாமே வந்து பார்க்கலாங்க. அதே மாதிரி எனக்கு இன்னொரு சேனலுமே இருக்குங்க, ரைட்டர் மருது பாண்டியன். இந்த சேனலில் நேற்று வீடியோ வந்து போட்டிருக்கேன். இது எல்லாமே பிரபஞ்சத்தை பற்றி, மோட்டிவேஷனலாக புத்தகங்களை பற்றி தான் இந்த சேனலே வந்து இருக்கும். இந்த வீடியோவில் கொஞ்சம் டைம் எடுத்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் ட்ரேடு பண்ணுறதுக்கும் உதவும், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் அது வந்து உதவும். சரி, ஓகேங்க. முதல்ல நம்ம நிஃப்டி வந்து பார்த்துடலாம். நிஃப்டியில் ஒன் டே டைம் ஃப்ரேமில் முக்கியமான பாயிண்ட் எதுங்க? இந்த ஒரு பாயிண்ட் தான். ஏன் அப்படின்னா இது ஒரு ப்ரீவியஸ் கை, இந்த இடத்துல சடன் சொல்கிற பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்காங்க. அந்த ஒரு பாயிண்ட் வந்து மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் வந்து இப்போ பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து பிரேக் அவுட் பண்ணும்போது இந்த பாயிண்ட் டச் பண்ணி தான் கீழே வந்து வந்தாங்க. அதே மாதிரி இந்த இடத்துலையுமே பார்க்குறீங்க அப்படின்னா கீழே வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இந்த ஒரு பாயிண்டை வந்து டச் பண்ணியிருக்காங்க. எனக்கு என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இங்கிருந்து வெளியே வந்து வந்துட்டாங்க அப்படின்னா, இந்த கோட்டுக்கு மேலே வந்து க்ரீனாக ஃபுல்லாக மேலே வந்து வந்துட்டாங்க அப்படின்னா நிஃப்டி திரும்பியும் புதிய உச்சத்துக்கு வந்து போயிடும். அதுவே கீழே வந்து வந்துட்டாங்க அப்படின்னா கீழே போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. இது ஈவினிங் ஸ்டாராக வந்து மாறிடும், இந்த மாதிரி சொல்லியிருந்தேன். ஆனால் ரெண்டுமே இல்லாமல் ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டிலில் வந்து முடிஞ்சுட்டாங்க. இந்த மாதிரி கேண்டிலில் வந்து முடிஞ்சதுனால நாளைக்கு தான் முடிவாகுங்க. நாளைக்கு இங்கிருந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணாங்கன்னா திரும்பியும் நிஃப்டி புதிய உச்சத்துக்கு வந்து போகும். இல்லை அப்படின்னா இங்கிருந்து கீழே வந்து வந்தாங்க அப்படின்னா இது ஈவினிங் ஸ்டார், அப்போ கீழே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகரிக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேடு வந்து பண்ண வேண்டியது இருக்கும். நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நாள். கவனமாக ட்ரேடு பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரேடு வந்து பண்ணுங்க, சரிங்களா? சரி, ஓகே. 1 ஹவரில் முக்கியமான ப்ரீவியஸ் கை இந்த ஒரு பாயிண்ட் தாங்க, 25,250. இதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா நிஃப்டி வந்து மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா நிஃப்டி வந்து 25,120 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது கீழே வந்து வரலாம். 5 மினிட்டில் பார்க்குறீங்க அப்படின்னா நாளைக்கு தான் முடிவாக போகுது இல்லையா, அப்போ இந்த மாதிரி தான் போகும்னு சொல்லி சொல்ல முடியாதுங்க. இந்த பாயிண்டை வந்து பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா வேணால் மேலே போகலாம் சொல்லி சொல்ல முடியும். அப்போது 25,250 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா நிஃப்டி வந்து மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா 25,120 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது நிஃப்டி வந்து கீழே வந்து வரலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல கவனமாக ட்ரேடு வந்து பண்ணால் போதும். ஆனால் ரொம்ப கஷ்டமான இருக்க போகிறது கிடையாது, ஈஸியாக தான் இருக்கும். ஓகே. சென்செக்ஸில் ஒன் டே டைம் ஃப்ரேமில் நிஃப்டியில் நான் என்ன சொல்லணும் அதே தாங்க. நிஃப்டியில் எப்படி ஃபார்ம் ஆயிருக்காங்களோ அதே மாதிரி தான் ஃபார்ம் ஆயிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து இப்படி கீழே வந்து வராங்க அப்படின்னா அது ஈவினிங் ஸ்டார், பங்குச்சந்தை கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை மேலே வந்து வராங்க அப்படின்னா இந்த இடத்துல பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது சென்செக்ஸ் மேலே வந்து போகலாம், சரிங்களா? ஓகே. அப்படி வந்து 1 ஹவர் நம்ம பார்த்துடலாம். 1 ஹவரில் முக்கியமான பாயிண்ட்டு இந்த ஒரு ப்ரீவியஸ் ஹை இங்கேயும் இருக்குது, ப்ரீவியஸ் ஹை இங்கேயும் இருக்குது. அதே பாயிண்ட் தான் இந்த இடத்துலையும் இன்றைக்கி ரெஸ்பெக்ட் வந்து பண்ணி கீழே வந்து வந்திருக்காங்க. ஸோ 1 ஹவரில் 82,790 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா சென்செக்ஸ் மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா ஒரு மார்னிங் ஸ்டார் இந்த இடத்துல போட்டிருக்காங்க இல்லையா காலையிலேயே, ஸோ இந்த ஒரு பாயிண்டை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுது அப்படின்னா பங்குச்சந்தை நல்லா கீழே வந்து விழுந்துடும். 82,370
5 மினிட்ல பாக்குறீங்க அப்படின்னா 5 மினிட்ல முக்கியமான பாயிண்ட் சேம் பாயிண்ட் தாங்க. இந்த 82,790. அதே மாதிரி இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், நான் ஒரு 5 புத்தகம் எழுதியிருக்கேன். 3 புத்தகம் ட்ரேடிங்கான புத்தகம். அதே மாதிரி ஃப்ரீ கோர்ஸ் வேணும் அப்படின்னாலுமே வாட்ஸ்அப்ல என்னை காண்டாக்ட் பண்ணி எல்லாமே வந்து வாங்கிக்கோங்க. அந்த புக்கு படிச்சுட்டு நீங்க கோர்ஸ் வந்து கத்துக்கிறீங்க அப்படின்னா நீங்க ட்ரேடிங்காக எங்கேயுமே போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க எல்லாருக்கும் கோர்ஸ் வந்து எடுக்கலாம், அந்த அளவுக்கு கத்துக்க முடியும். சரி, ஓகேங்க. 5 மினிட்ல முக்கியமான பாயிண்ட் சென்செக்ஸில் 82,370. சரிங்களா? அடுத்து பேங்க் நிஃப்டி வந்து பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியில் ஒன் டே டைம் ஃப்ரேமில் இன்றைக்கி வந்து பார்க்குறீங்கன்னா சொல்ல மறந்துட்டு பார்த்தீங்களா, 5 மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இப்படி தாங்க பிரேக் அவுட் வந்து நடந்துச்சு. இங்கே பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஒரு 110 பாயிண்ட் வந்து மேலே வந்து போச்சு. நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் என்ட்ரி கொடுத்து ப்ராஃபிட் பண்ணீங்களா லாஸ் பண்ணீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். நேற்று நான் கொடுத்துருந்த பாயிண்ட் 5 மினிட்ல 57,140. டவுட் இருந்துச்சுன்னா நேற்று வீடியோ வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இன்னைக்கு பேங்க் நிஃப்டிக்கு முக்கியமான பாயிண்ட் ஒன் டே டைம் ஃப்ரேமில் அப்படின்னா முக்கியமான பாயிண்ட் இந்த ஒரு ப்ரீவியஸ் ஹை தான், ஆல் டைம் ஹை தான். பேங்க் நிஃப்டியோட ஆல் டைம் ஹை 57,600ங்க. இதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா பேங்க் நிஃப்டி மேலே வந்து போகலாம், அது கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா 56,335ங்க. ஓகே, அப்படியே 1 ஹவரில் வந்து நம்ம பார்த்துடலாம். 1 ஹவரில் முக்கியமான பாயிண்ட் 57,600. இது மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா பேங்க் நிஃப்டி மேலே வந்து போகலாம், அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா 56,330 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது பேங்க் நிஃப்டி கீழே வந்து வரலாம். 5 மினிட்ல பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்ல முக்கியமான பாயிண்ட் இதை யூஸ் பண்ணி நாளைக்கு நம்ம ட்ரேடு வந்து பண்ணணும் இல்லையா? ஸோ இந்த இடத்துல ஒரு ப்ரீவியஸ் கை இருக்குது பாருங்கள். இன்றைக்கும் அதே பாயிண்ட் தான் மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணி கீழே வந்து வந்திருக்காங்க. அப்படிங்கிறனால 57,300 5 மினிட் டைம் ஃப்ரேமில் பேங்க் நிஃப்டி மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா மேலே வந்து போகலாம், அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ப்ரீவியஸில் இந்த இடத்துல மாற்றி வந்து வரைய முடியும். இப்படி வரைஞ்சி ட்ரேடு வந்து பண்ணால் தான் என்ட்ரியே கிடைக்குங்க. சும்மா இங்கே நம்ம போட்டோம் அப்படின்னா என்ட்ரி வந்து கிடைக்காம போயிடும். ஸோ 56,800 நாளைக்கு இங்கேருந்து கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்து போகலாம். என்ட்ரியே கிடைக்காம இருக்குதுங்க. நாளைக்கு ஒரு பிரேக் அவுட் வந்து பண்ணுதுன்னா நிச்சயமாக ஒரு பெரிய என்ட்ரியாக வந்து இருக்கும். அதே மாதிரி நிறையா ஸ்டாக் வந்து மேலே வர ஆரம்பிச்சிருக்காங்க, மேலேயும் பிரேக் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, மேலே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் காட்டுறாங்க. பார்க்கலாம், பங்குச்சந்தை மேலே வந்து போச்சுன்னா ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணலாம், ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். சில மாதங்கள் கஷ்டமாக தாங்க இருக்கும் பங்குச்சந்தையில், சில மாதம் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, ப்ராஃபிட்டே வந்து வராது. ஆனால் 1 இயரில் நான் எல்லா நாளும் ப்ராஃபிட் வந்து பண்ணாதான் லைஃப் வந்து ரன் பண்ண முடியுமா என்ன? அப்படி கிடையாதுங்க. ஒரு 4-5 மாதம் ஹெவியாக ப்ராஃபிட் கொடுத்தா கூட நமக்கு போதுமே. மாதம் 1 லட்சம் ப்ராஃபிட் வந்து வேணும், எதிர்பார்க்கலாம், தப்பு கிடையாது. அந்த 1 லட்சம் நிச்சயமாக வந்தே ஆகணுமா? அப்படி கிடையாது. எப்படி இந்த க்ரீன் கேண்டில் ரெட் கேண்டில் இருக்குதோ அதே மாதிரி தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸுமே இருக்கும். அது நீங்கள் டெய்லி பார்த்தாலும் சரி, மந்த்லி பார்த்தாலும் சரி, அது அப்படி தான் இருக்க போகுது. சில மாதங்கள் லாஸ் கொடுக்கும், சில மாதங்கள் ப்ராஃபிட் கொடுக்கும். ஒரு மாதம் லாஸ் வந்து பண்ணுறீங்களா, அடுத்த மாதம் ஒரு 3 லட்சமாக ப்ராஃபிட் வந்து கொடுத்துருங்க. இதுதான் பங்குச்சந்தை. லாஸ் வந்து வருதுன்னா அது ஏற்றுக்கோங்க, ஒரு காரணத்தோட லாஸ் பண்ணுங்கள், ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் ட்ரேடு பண்ணி லாஸ் வந்து பண்ணாதீங்க. அதே மாதிரி ட்ரேடிங்கை பற்றி முழுமையாக கற்றுக்காமல் ட்ரேடு பண்ணி லாஸ் வந்து பண்ணாதீங்க. அதில் லாஸ் பண்ணுறதுல எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது. நான் சொல்கிற லாஸ் வந்து ட்ரேடிங்கை பற்றி எல்லாமே கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு இவ்வளோ தான் ப்ராஃபிட் கொடுக்கும், இவ்வளோ தான் லாஸ் கொடுக்கும்னு சொல்லி இருக்கும். அப்படி லாஸ் வந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. சும்மா ட்ரேடு பண்ணி லாஸ் வந்து பண்ணிக்கிட்டீங்கன்னா அது வந்து பிரச்சனை தான், கவனத்தில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ ப்ராப்பராக ட்ரேடு பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.